அர்ஜுன், நீ இந்த மாதிரி பேசுறப்போ அப்படியே இருக்கமா கட்டிக்கலாம் போல இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கல்யாணம் முடியட்டும், அப்ப உரிமையோட கட்டிக்கலாம். சாரி, நான் கேட்க மறந்துட்டேன் அர்ஜுன். ஊர்ல இருந்து எப்ப வந்த? சித்தி உன்னை எதுக்காக வர சொன்னாங்க? எனக்கு மாமா பொண்ணுன்ற பேர்ல ஊர்ல ஒரு அராத்தல் ஒண்ணு இருக்கு. அவளை பத்தி பேசதான் சின்ன வயசுல பேசி வச்சுட்டாங்களா. அவளை தான் நான் கட்டிக்கணுமா? அதான் நல்லதான். எனக்கு அப்படி கடுப்பாயிருச்சு. நான் சித்திக்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். யாரோ ஒரு லூசு ஏன் மேல பைத்தியமா இருக்கான்றதுக்காக ஆதிராவை என்னால மறக்க முடியாது. அவ எனக்காகவே பிறந்தவ, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட சண்டை போடுற ஆதிரா, என்கிட்ட என்ன குறை? என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்கிட்ட நேரவே கேக்குறேன். நான் ஒன்னும் உயிரா நினைக்கிறேன், சின்சியரா லவ் பண்றேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேன்றா. என் மாமா ஒரு அரை லூசுனா இவ முழு பைத்தியம். அதான் அந்த புடிவாதமே. நான் கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிக்குவாளாம். மிரட்டா. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அரைஞ்சிருப்பேன். ஐயோ அர்ஜுன், என்ன இருந்தாலும் அவன் நம்மளால பாதிக்கப்பட்டவ. கோவத்துல திட்டிட்டியா? திட்டாம நடக்காதுன்னு தெரிஞ்சா விலகி போயிடணும். அதை விட்டுட்டு உன்னதான் கட்டிக்குவேன்னு சவால் விடுறா. நீ செத்தாலும் நடக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். நான் செத்தாலும் நடக்காது. நீ மட்டும் கிடைக்கலன்னா நான் 2 பேரையும் கொன்னுடுவேன் மாமா, கொன்னுடுவேன். ஹலோ, ஒரு நிமிஷம் வாங்க. யார் நீங்க? எதுக்காக உங்களை குறுக்குறுன்னு பாக்குறீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. ஹவுஸ் கீப்பிங்கா? அப்படின்னா குப்பால்ல வந்தீங்களான்னு கேட்டேன். ஐயோ, நான் ஒரு கம்பெனி இன்டர்வியூக்காக வந்திருக்கேங்க. இதோ இந்த ரூம்ல தான் இருக்கேன். புதுசா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம அங்க என்னங்க பார்வை? கிளம்புங்க, கிளம்புங்கன்னு. ஆதிரா, ஒரு நிமிஷம். பக்கத்து ரூமுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காளா? ஆமா. ஏன் கேக்குற? யார்டி அவ? யாருன்னு தெரியலடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம் கூட வந்திருந்தா. போர் அடிக்குது, பேசணும். என்ன படிக்கிற? லேப்டாப் எவ்வளோ? வீட்டுக்கு ஒரே பொண்ணா? சாமியை வேண்டிப்பீங்களா? மொட்டை போட்டா கூட அழகா இருப்பீங்கன்னு ஒரே அருவ. நினைச்சேன். அவ உன்னை வேலை பார்க்க வந்திருக்காடி. என்னடி சொல்ற? அவ இன்னைக்குதான் வந்திருக்கா. உன்னை பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா அவளை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு என்ன அர்த்தம்? அது கூட பரவாயில்ல. நீயும் அர்ஜுனும் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. ஒட்டு கேட்டாளா? ஆமாண்டி. அவன் நடவடிக்கையை பார்த்தா ஏதோ பிளானோட வந்த மாதிரி தான் தெரியுது. அவ பேசுறப்போ எனக்கு டவுட் வந்துச்சு. இப்ப ரூம்ல தான் இருக்கா. போய் என்னன்னு கேட்டுடலாம். வாடி. அவளை சும்மா விடக்கூடாது. வா வா. ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்க வாங்க. நாங்க வரது இருக்கட்டும். முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? யார் நீங்க? முதல்ல அத சொல்லுங்க. ஓ, பேர் சொல்ல மறந்துட்டல. என் பேர் ராஜிங்க. ஒரு இன்டர்வியூக்காக. ஹலோ, நாங்க அத கேக்கல. இந்த ஹாஸ்டலுக்கு எதுக்காக வந்தீங்க? உங்க பிளான் என்ன? ஐயோ,
பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சென்னையில தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, அதான் இங்க வந்தேன். போய் சொன்னீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. வந்த முதல் நாளே என்கிட்ட நூல் விட்டீங்க, என்னென்னமோ கேட்டீங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஐயோ என்னங்க நீங்க, சும்மா பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். இது ஒரு தப்பா? என்ன சீன் போடுறீங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி இவ பேசுறத குறுக்குறுன்னு பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அது யார் தெரியுமா? இவளோட லவ்வர். இவ கட்டிக்க போற ஆளு. 2 பேரும் பர்சனலா பேசிட்டு இருக்காங்க. அத போய் ஒட்டு கேக்குறீங்க? வெக்கமா இல்ல? ஐயோ சாரிங்க, நான் வேணும்னு பண்ணல. அப்புறம் வேற எதுக்காக பண்ணீங்க? அது லவ்வர்ஸ்குள்ள அப்படி என்னதான் பேசிப்பாங்கன்ற ஒரு ஆர்வத்துல ஒட்டு கேட்டுட்டேங்க. சாரிங்க. நான் லவ் பண்ணதே இல்ல. நானும் பொண்ணு தானே, எனக்கும் ஆர்வம் இருக்காதா? என்னங்க இப்படி இருக்கீங்க? நான் வில்லேஜ்ல இருந்து வந்ததுனால விவரம் இல்லாம இப்படி பண்ணிட்டேங்க. சரி சரி, இனிமேலாவது விவரமா இருங்க. சரிங்க. ஹேய் பாவுண்டி, விட்டு அழுதுருவாங்க போல இருக்கு. வா நம்ம கிளம்பலாம். சாரிங்க, நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்லங்க. அடி என்னை அடி கிண்டல் பண்றீங்க? உனக்கு வச்சுக்கிறேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல, தெரிய வைக்கிறேன். அம்மா, அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். ஓகேம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஆட்டம் அவ்வளவுதாண்டி. ராஜி சொல்லுமா. வந்த வேலை முடிஞ்சிருச்சுப்பா. என்னமா சொல்ற? அவ தலைமுடி கிடைச்சதா? இப்ப அவ தலைவிதியே என் கையில தான் இருக்கு. முடியோட சேர்த்து அவ விதியையும் டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். சூப்பரா சூப்பரா. பெண்ணிட்ட போ. அவட்ட ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே, அவளுக்கு தெரியாம தானே நீ எடுத்த? ஆமாப்பா, வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவளை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சந்தேகம் வராதபடி சகஜமா பழகுன. அவளும் நம்பிட்டா. அதுக்கப்புறம் அவ ஏமாந்த நேரம் பார்த்து அவ குளிக்க பாத்ரூம் போனப்போ முடிய எடுத்துட்டேன். அசத்திட்டமா அசத்திட்ட. உன் கையில கிடைச்சிருக்கிறது அவ முடியலமா. உன் வாழ்க்கையை விட்டு தர போற பொக்கிசம் பொக்கிசம். அதை பத்திரமா பார்த்து வச்சுக்கோ.
அது இங்கதான்ப்பா, பத்திரமா இருக்கு. எப்படியா அதை பத்திரமா வச்சுக்கோ. அதை இங்க கொண்டு வா. நம்பூதிரி கையில கொடுத்தா வாழ்க்கை அவ தலையெழுத்தே மாறிடும். அப்பா, அது என்னப்பா பூஜை? முடிய வச்சு லவ் பண்றவங்கள பிரிக்க முடியுமா என்ன? முடியுமா? முடியும். மாந்திரிகத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு பாத்துக்கோ. அது அவளோட முடிந்தானே நினைக்கிற. அந்த முடிதான் அவளுக்கு சத்துரு. ஆசை வார்த்தை பேசி மாமனை மயக்கி முந்தானையில முடிச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டாள் அவ. இருக்கவாறு வைப்பாரு நம்பூரி அவளுக்கு வேட்டு. அந்த முடிய மட்டும் நீ பத்திரமா கொண்டு வா. நீ அவ தலையெழுத்து நம்பூரி மாத்துறாரா இல்லையான்னு பாரு. நீ பண்ணணும்ப்பா. அந்த முடிய வச்சு அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவா கட்டணும்? கட்டுறேன்டி. வந்த வேலை முடிஞ்சது. நான் உடனே கிளம்புறேன். கிளம்பு உடனே கிளம்பு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது பாத்துக்கோ. வாழ்க்கை பிரச்சனை அப்படி எதுவும் வராதுப்பா. நான் யாரு? திருப்பதியோட பொண்ணாச்சே. சொல்ல அப்படியே. ஏன் பொண்ணு நீ உடனே கிளம்பு. மத்தெல்லாம் நேரில் உட்காந்து பேசிக்கலாம். முடி பத்திரம் பாத்துக்கோ. அப்பா பயப்படாதீங்க. அதால ஒருத்தியோட தலைவிதியே மாறப்போகுது. அவ பைத்தியமா மாற போறான்னா நான் என்ன அலட்சியமா இருப்பேனா என்ன? பத்திரமா கொண்டு வரேன். நான் போனை வச்சுட்டுமாப்பா? அதான் கூந்தல் முடி. சாமி தண்ணி ஊத்துறா கொஞ்சம். சாமி 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 என்னாச்சு சாமி? என்ன விட்டுடுங்க. என்ன வேலை பண்ணிருக்கீங்க? ஏன் உசுர் எடுக்க பார்த்திருக்கீங்க? நீங்க கொண்டு வந்தது பெண்குட்டியோட முடியல, ஆவியோட முடி, பிசாசோட கூந்தல். என்ன சாமி சொல்றீங்க? நான் அந்த பொண்ணோட முடியாத கொண்டு வந்தேன். இல்ல, இது மோகினியோட தான். சாமி எப்படி சாமி? அந்த மோகினியோட முடி எப்படி சாமி டப்பாவளோ? பதறாத, அப்படி போய் உட்காரு. அவ மாத்தி இருக்கா, கூந்தல மாத்தி இருக்கா.
இது பிசாசோட முடி. சாமி பரவாயில்ல சாமி, பேயோ பிசாசோ எதுவா இருந்தா என்ன சாமி, உங்க வேலைய நீங்க முடிய சாமி. என்ன கொன்னு களைய பாக்குறியா? அத நான் தொட்டா என் கதை முடிஞ்சிடும். உன் நல்லதுக்கு சொல்றேன். பெண் குட்டியை விட்டுடு. உக்கிரமான ஆவி அவளுக்கு காவலா இருக்கு. அவளை விட்டுடு. என்ன சாமி விளையாடுறீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முடிவெடுத்து வந்திருக்கேன். காசை தண்ணியா செலவழிச்சிருக்கேன் சாமி. இப்ப வந்து விட சொன்னா எப்படி சாமி? அது உக்கிரமமான ஆவி, உயிருக்கே ஆபத்தாயிடும். நீ பேயோட விளையாடாத, விலகிடு. அவளை விட்டு விலகிடு. என்ன சாமி இப்படி பயப்படுறீங்க? உங்களை பெரிய மந்திரவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேய்க்கு பயந்து விட சொல்றீங்களா? இத பேய்களோட ஆவேசம் பயங்கரமானது. இது பழி வாங்க வந்திருக்கு. அதை அழிக்க நினைச்சா நம்மள அழிச்சிடும். அப்ப நீங்க அதை அழிக்க வேண்டாம் சாமி, ஏதாவது மாய மந்திரம் பண்ணி அதை கட்டி போடுங்க. அது என்னால் ஆகாது. உனக்கும் சொல்றேன், அது போக்குல விட்டுடு. அந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டா உயிர் பலி ஆயிடும். என்ன பேய் பிசாசுன்னு பயமுறுத்திட்டு என்ன பண்ணிடும்? பேய் பெருசா என்ன பண்ணிடும்? நம்ம துண்டு முடி அத தீல போட்டு பரிகாரம் பண்ண தெரியல. நீ எல்லாம் மந்திரவாதியா? இந்த பாருங்க, பேயோ பிசாசோ உங்களால கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? முடியாட்டுல போயா. எனக்கு தெரியும் 1000 மந்திரவாதிகள் எனக்கு தெரியும். அவங்கள வச்சு நான் பூஜை பண்ணிக்கிறேன். ஆனா இனிமே நீ பூஜை மந்திரம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா பாத்துக்கிறோம். பொடலங்க வைக்க போயா? பொடலங்க வந்துட்டார் மந்திரவாதி. மந்திரவாதி மந்திரவாதியா? நம்ம வந்த பாரு, என்ன அடிக்கண்டா போல, என்ன அடிக்கணும்டா. டேய் எந்திரா, பெரிய மந்திரவாதி. இது உயிர் பிரச்சனை, ஆவியோட விளையாடாத. எல்லாம் போயா, வாழ நீ. அப்பா அப்பா, போன காரியம் என்னாச்சுப்பா? ஆதிராவோட தலைமுடிய நம்பூதிரி கிட்ட கொடுத்துட்டீங்களா? அதை வச்சு பூஜை பண்ணியாச்சுல? இனிமே அவளால பிரச்சனை வராதுல்ல? அர்ஜுன் மாமாவை அவ மறந்துடுவாள்ல? என்னப்பா அமைதியா போறீங்க? இந்த பூஜையை சரியா பண்ணிட்டா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்க. நான் சொல்லணும்னு நினைக்கிறப்பவே மனசெல்லாம் பதறுதுமா. எனக்கு என் பொண்ணோட ஆசை நிறைவேறணும். நல்லபடியா அந்த பூஜை நடந்துருச்சுன்னா, நீ நினைச்சபடி ஆசைப்பட்டபடி இந்த கல்யாணம் நடக்கும் நம்பி போனா, அங்க எல்லாமே எல்லாமே வேற வேற மாதிரி நடந்துச்சு. நம்பூதிரி நம்மளை ஏமாத்திட்டாமா, அது நடக்கல. என்னப்பா சொல்றீங்க? பூஜையில ஏதாவது தப்பா நடந்துருச்சா? ஆமாமா, எல்லாமே தப்பு தப்பா நடந்துச்சு. நம்ப முடியாத அளவுக்கு என்னென்னமோ நடந்துச்சு. எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் ஓட்டிடுவேன்னு நம்பூதிரி சவால் விட்டான். ஆனா பாதி பூஜையிலேயே அசந்து போய் மயங்கி விழுந்துட்டாமா. என்னாச்சுப்பா அவருக்கு? கேட்டா ஏதோ பேயோட சேட்டைங்கிறான். எனக்கு உடம்பெல்லாம் பதறதுமா. என் பொண்ணோட ஆசை நிராசையாயிருமோன்னு துடிச்சிட்டு இருக்கானா. ஆனா நம்பூதிரி, நீ கொண்டு வந்தது அந்த பொண்ணோட முடியே இல்ல, பேயோட முடி, பிசாசோட கூந்தல் அப்படின்னு சொல்றாமா. பேயோட முடியா? ஆமாமா, இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கான். வத்தாத கூந்தல்ங்கிறான். இந்த மாதிரி முடி பேய்க்கு தான் இருக்குமா? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. இது யாரோட முடி அப்படின்னு கேட்டான். ஏமா, இது யாரோட முடியுமா? நான் கேட்டது ஆதிராவோட முடி. இந்த ஆவி முடி எப்படிமா வந்துச்சு? என்ன விளையாடுறீங்களா? ஆவிக்கு பேன் பார்த்து அதோட முடியை எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? நீங்க ஆதிரா முடிதானே கேட்டீங்க, நான் அதை தான் எடுத்துட்டு வந்தேன். இல்லையேம்மா, அது மனுஷங்க முடியே இல்லைன்னு சொல்லி அந்த நம்பர் சத்தியம் பண்ணி சொல்றானே, அடிச்சு சொல்றானே. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மூர்க்கமான சக்தி காப்பாத்திட்டு இருக்கான். அதனால இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, பேசாம இருந்துருங்கன்னு அந்த நம்பர் பயமுறுத்துறாமா அவன். போதும்பா, முடிவா என்னதான் சொன்னா?
எனக்கும் அர்ஜுன் மாமாக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிறாமா. இத சொல்லதான் வெட்டி வேலை பாத்தீங்களா? உங்களால இது முடியாதுப்பா. நடக்காதுன்னு தெரிஞ்சு என்னை ஏன் ஏமாத்துனீங்க? என்னை ஏன் ஏமாத்துனீங்க? என்னம்மா கோபடா பொறுமையா இரு. போதும். நீங்க சொன்னீங்கன்னு கண்டவங்க கிட்ட திட்டு வாங்கி அந்த முடியோட வந்த. நீங்க என்ன பண்ணீங்க? கைய விரிக்கிறீங்க. இதுதான் உங்க லட்சணமா? அஜய், பெத்து வச்சிருக்கிறது ஒத்த பொண்ணு. அவ ஆசை நிறைவேற்ற வக்கில்லனா என்ன ஏன் பெத்தீங்க? ராஜி, ஏன் அப்பாவோட சண்டை போடுற? அது ஏன் என்ன கேக்குறீங்க? உங்க புருஷனை கேளுங்க. உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் அச்சன சவால் விட்டவரு இப்ப வேற மாதிரி பேசுறாரு. அவசரப்படாத ராஜு, பொறுமையா இரு. இப்பவும் சொல்றேன், அர்ஜுன் உனக்கு தான். ஐயோ, இது கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லி என்ன ஏமாத்துவீங்க? அவளை ஏமாத்தல. அர்ஜுன் தான் அவளை கல்யாணம் பண்ணுவான். கண்டிப்பா அது நடக்கும் பாரு. ஆதிராவோட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ராஜி, அப்பா கிட்ட இப்படி பேசலாமாமா? நானா பேசுறேன், நீங்க தான் பேச வைக்கிறீங்க. நான் இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. அப்பா, சத்தியமா சொல்றேன், அர்ஜுன் எனக்கு கிடைக்கலன்னா இங்கே தூக்கு மாட்டி செத்துருவேன்.